கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, எண்ணில் வளர்ப்பவளே, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன். சொல்லில் விளையாட சொல்லித் தந்தவளே, சொல்லில் உன் புகழ் சொல்ல முடியலையே என்று என் முன்னே அருமை கவிஞன் நான் காமராசனுடைய வரிகளை என் அன்னை தமிழுக்கு காணிக்கையாக்கி இந்த அவையிலே அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை நெஞ்சங்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்திய திருநாட்டிலே, அதுவும் தமிழ் மாநிலத்திலே மாவட்டந்தோறும் புத்தக திருவிழா என்ற ஒரு அற்புதமான திருவிழாவை நடத்துவதற்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முடிவெடுத்து முன்னெடுத்து மாநிலந்தோறும் நடத்தி கொண்டிருக்கின்றார். இது எதுக்காக நடத்துறார்? இதனால் அரசுக்கு என்ன லாபம், இல்ல அவருக்கு என்ன லாபம்? நாம தான் புரிஞ்சுக்கணும், மக்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். இது அரசியல் லாபமற்ற, அரசியல் நோக்கமற்ற ஒரு திருவிழா. அறிவு எங்க இருக்குதோ நாம தான் தேடி போனோம், நாம தான் தேடி போய் நாம தான் கத்துக்கணும். ஆக இப்படி ஒரு முன்னெடுப்பை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் எடுத்திருக்காரு. அதை தன்னுடைய சிறமேல் கொண்டு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட நிர்வாக குழுவும் பொது நூலகத்துறையும் இணைந்து அரும்பாடுபட்டு நம்முடைய மாவட்டத்திலே கடந்த 10 நாட்களாக இந்த புத்தக திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வதில் பெருமை கொள்கிறேன், எண்ணி விரும்புதடைகிறேன். விழா நடத்துவதற்கு அவனால் முடியுது, ஆனால் விழாவுக்கு வரக்கூடிய மக்களை திரட்டுவதற்கு அவர்களால் முடியவில்லை. அவர்களால் என்று சொல்வதை விட புத்தகங்களால் முடியவில்லை. புத்தகங்களால் என்று சொல்வதை விட அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் நம்முடைய மக்களிடத்திலே இல்லை. நான் திருவாரூரிலிருந்து தான் கடைசியாக ரிட்டையர், கூடுதல் கருவூர் அலுவலராக திருவாரூரிலிருந்து ரிட்டையர் ஆனேன். திருவாரூரில் இந்த கடந்த 4 ஆண்டுகளாக புத்தக கண்காட்சி நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அது கலைஞர் பிறந்த மண் என்பதாலோ இல்லை வேலூரை விட கற்றறிந்தவர்கள் நிறைய இருக்கிறாங்க அப்படின்றதுனால தெரியாது. புத்தக கண்காட்சிக்கு நான் அலுவலக பணிகளை முடித்துவிட்டு சிறிது அளவு நேரம் தாமதமாக சென்றால் கூட எனக்கு உட்கார்வதற்கு இருப்பிடம் கிடைக்காது. முன் வரிசையிலோ 2ஆம் வரிசையிலோ உட்காரக்கூடிய நான் திருவாரூரில் பின்னால் இருக்கையில் தான் எனக்கு இடம் கிடைக்கும். பின்னால் இருக்கையில் தான் இடம் கிடைக்கும். வேலூருக்கும் திருவாரூருக்கும் அப்படின்னு தான் டிஃபரன்ஸு. நம்ம ஊரில் என்ன படிக்காதவர்கள் இருக்காங்க, நம்ம ஊரில் மெத்த படித்தவர்கள் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட எங்களுடைய விக்கிபீடியா தகவலின்படி 2025ஆம் ஆண்டு பிரகாரம் நம்ம வேலூரில் 2,70,70,000 பேர் வசிக்கிறோம். எவ்வளோ? 2,70,70,000 பேர் வசித்துக் கொண்டிருக்கிறோம் வேலூர் மாநகரத்தில். அந்த 2,70,70,000 பேரில் சிஎம்சி ட்ரீட்மெண்ட்டுக்கு வரவங்க சேர்க்கல, விஐடியில் படிக்கிறவங்கள சேர்க்கல, தங்க கோயிலுக்கு வருகை வந்து போறாங்க ஆன்மீக அவங்கள நம்ம சேர்க்கல. வேலூரை பூர்வீகமாக கொண்டு வேலூரையே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் தொகை 2,70,70,000. இந்த 2,70,70,000 பேர்ல இந்த அவைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த 50 பேர் தமிழால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களை கண்டிப்பாக தமிழ் காப்பாற்றும், நீங்கள் தமிழை காப்பாற்றுங்கள். என்னடா 2,70,70,000 பேர் ஒரு 50 பேர் தான் தினசரி, நான் தினசரி புத்தக கண்காட்சி வருது. ஆனால் அந்த 50 பேர் ஒரு சிறப்பு பேச்சாளர் தான் ஒரு 100 பேர். இவ்வளோதான் நம்ம ஏழைகளுடைய இலக்கிய வளமா. நம்ம பாலாறு எப்படி காஞ்சி போயிருக்குதோ, மணலாரா ஓடிக்குதோ, அதே போல அறிவை தேடுகின்ற நாட்டம் நம்முடைய மக்களிடத்திலே ஏன் குறைந்தது தெரியல. ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டமாக, வடாக்காடு மாவட்டமாக இருந்த பொழுது நம்மகிட்ட அறிஞர்கள் நிறைய பேர் இருந்தாங்க, எழுத்தாளர்கள் இருந்தார்கள், கலைஞர்கள் இருந்தார்கள்,
பன்முக திறமை கொண்ட பல்வேறு நபர்கள் இருந்தார்கள். இன்னைக்கு வேலூர் மாவட்டம் பிரிஞ்சிடுச்சு. திருப்பத்தூர் மாவட்டமாக போச்சு, அதில் பாதி பேர் போயிட்டாங்க. ராணிப்பேட்டை மாவட்டமாக போயிடுச்சு, அதில் பாதி பேர் போயிட்டாங்க. இப்போ குறிப்பாக வேலூர் மாவட்டத்தில் நாம் தேடி தேடி பார்த்தால் கூட மிக சொற்பமான அளவில் தான் அறிஞர்களும் படைப்பாளிகளும் இருந்து கொண்டிருக்கின்றோம். இது சரியா? இதெல்லாம் கேள்வி நான் உங்க மக்கள்கிட்ட தான் கேட்கணும். தினசரி நம்ம புத்தக கண்காட்சிக்கு வரோம். இப்போ சிலிப்பன் சொன்னது போல விக்கிபீடியாவில் நான் 10,000 கட்டுரைகள் அறிவியல் கட்டுரைகள் எழுதுன்னு சொன்னாரு. அது ஒரு சிறு திருத்தம். விக்கிபீடியா என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு நாம் எல்லோரும் கூகுள் ஆண்டவர் தான் நம்புறோம். ஏதாவது ஒரு தகவல் உங்களுக்கு வேணும்னா கூகுள் கிட்ட போறோம். உங்களுக்கு தேவையான தகவலை அங்கே டைப் பண்றீங்க. உங்களுக்கு தேவையான தகவலை அதை எடுத்துன்னு வந்து கொடுக்குது. அதெல்லாம் இதுதான் கூகுளுடைய வேலை. அந்த கூகுள் எங்கிருந்து தகவல் எடுத்து கொடுக்குதுன்னா, கூகுள் விக்கிபீடியாவை நம்புது. விக்கிபீடியாவில் இருக்கக்கூடிய தகவல் சரியான தகவலாக இருக்கும். விக்கிபீடியாவில் எழுதக்கூடிய நபர்கள் சரியான தகவலை கொடுக்கிறார்கள். விக்கிபீடியாவில் இருக்கிறது புகழ் மொழியெல்லாம் இருக்காது. வேண்டியவன் வேண்டாதவனத்தை யாரும் புகழ்ந்து சொல்ல மாட்டாங்க. விக்கிபீடியாவில் எது கொடுத்தாலும் உரிய சான்றுகளோட விக்கிபீடியாவிலிருந்து கொடுக்குறாங்க. இப்படிப்பட்ட சிறப்பான நன்மைகளை கருத்தில் கொண்டு கூகுள் என்ன பண்றான், விக்கிபீடியாவை நம்புது. ஸோ கூகுளில் போயிட்டு நீங்கள் எந்த ஒரு தகவலை கேட்டாலும் அது உடனடியாக விக்கிபீடியாவை தான் எடுத்து வந்து முன்னாடி நிறுத்தும். ஆக மக்கள் பலவிதமான மக்களுக்கு என்ன தேவைன்னு நமக்கு தெரியாது, ஆனால் கூகுளுக்கு தெரியுது. மக்கள் என்ன கேட்டாலும் அவர்கள் கேட்கக்கூடிய தகவலை கூகுள் எங்கே போய் தேடுதுன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய என்சைக்ளோபீடியாவை தேடுது, புத்தகங்களை தேடுது, எல்லாத்தையும் தேடி உங்களுக்கு தேவையான தகவலை எடுத்துன்னு வந்து உங்கள் பேஜில் நிறுத்துது. அப்படி நிறுத்தும் போது அது பெரிதும் நம்புவது எதுன்னு கேட்டீங்கன்னா விக்கிபீடியாவை நம்புறது. அந்த விக்கிபீடியாவில் அறிவியல் கட்டுரைகளை எழுதணும்னு சொன்னாரு. அறிவியல் கட்டுரைகளையும் நான் எழுதியிருக்கேன். 10,000 கட்டுரைகளில் கிட்டத்தட்ட 70% கட்டுரைகள் அறிவியல் கட்டுரைகளாக இருக்கும். மீதி நம்முடைய தமிழகத்தை பொறுத்து, இந்தியாவை பொறுத்து, இந்தியாவில் என்னென்ன இடங்கள் நமக்கு தெரிய வேண்டும் நினைக்கிறோமோ அதை பற்றியெல்லாம் எழுதியிருக்கும். ஆக இதெல்லாம் நம்ம தமிழுக்கு செய்யக்கூடிய அணிகலன்கள் தான். தமிழ் வந்து நம்ம அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரையும் தமிழ் வந்து மிகச்சிறந்த மொழி அப்படின்னு நம்ம சொல்றோம். இவ்வளவு நாளும் புத்தக கண்காட்சி வந்த பேச்சாளர்களும் அதே தான் சொல்லியிருக்காங்க. தமிழ் ஒரு சிறந்த மொழி. பாரதியார் வந்து 18 மொழிகள் தெரிந்தவர். அந்த 18 மொழிகள் தெரிந்தவர் என்ன சொல்றாரு, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும்னு சொல்றாரு. பாரதிதாசன் வர புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர் என்ன சொல்றாரு, தமிழுக்கு அமுதென்று பேருன்னு சொல்றாரு. இதை தாண்டி நாமக்கல் கவிஞர் அவர் என்ன சொல்றாரு, அந்த அமிர்தத்தை கடைந்து எடுத்தோம்னா அந்த அமிர்தத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான சொல் தமிழ் என்ற சொல் அப்படின்னு நாமக்கல் கவிஞர் சொல்றாரு. ஆக இப்படி சொல்றவங்கலாம் உங்க ஆள் தானே, தமிழ்நாட்டில் பிறந்தவங்க தானே, தமிழை பேசக்கூடியவர்கள் தானே, அவங்க தமிழை பத்தி சிறப்பாக தானே சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. இது அவங்க மட்டும் சொல்லல. இன்னைக்கு உலகம் எங்கும் தமிழ் வந்து மிகச்சிறந்த மொழி என்றதை மொழியியலாளர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். உலகத்திலே மிக உயர்ந்த நீர்வீழ்ச்சி அருவி நயகரா நீர்வீழ்ச்சின்னு சொல்றாங்க. அந்த நயகரா நீர்வீழ்ச்சியில உச்சத்துல டைட்டில்ல நல்வரவுன்னு தமிழை எழுதப்பட்டுள்ளது. நல்வரவுன்னு தமிழால் எழுதப்பட்டிருக்கு. யாருங்க எழுதுவாங்க? உலகத்தில் 8000 மொழிகள் இருக்கு. 8000 மொழிகள் எழுதியிருக்காங்க. முதல் மொழியாக நல்வரவுன்னு நயகரா நீர்வீழ்ச்சியில் எழுதியிருக்காங்கன்னா நம்மளுடைய தமிழுடைய பெருமை நாம மட்டும் பேசிக்கொண்டோம் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். உலகத்தில் இருக்கிற எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நயகரா நீர்வீழ்ச்சியில மட்டும் இல்லை, கால்டுவெல்னு ஒரு அறிஞர் வந்தார். அவர் எதுக்காக வந்தார்? கிறிஸ்துவ மதத்தை இந்தியாவில் பரப்ப வேண்டும், அதிக மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் கிறிஸ்துவ மதத்தை பரப்ப வேண்டும் அப்படியே என்ற ஒரு காரணத்துக்காக இந்தியாவுக்குள்ள வர
இந்தியாவுக்குள்ள வந்தவர் தமிழகத்து பக்கம் வந்ததுனால தமிழை கற்றுக்க ஆரம்பித்தார். தமிழை கற்றுக்கொண்டு தமிழின்பால் காதல் கொண்டு தமிழால் ஈர்க்கப்பட்டு தமிழை ஒப்பற்ற நூல்கள்லாம் அவர் எழுதியிருக்கார். கடைசியில் அவர் சாகும்போது என்ன சொன்னார்? இந்த கல்லறையில் ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்று எழுதுங்கள். நம்ம இந்தியாவில் இருக்கிறவன் சொல்லலை, தமிழ்நாட்டில் இருக்கிறவன் சொல்லலை, வெளிநாட்டு வாழ் கால்டோல் என்ற ஒரு அறிஞன், கிறிஸ்துவ மதத்தை பரப்புவதற்காக வந்த அறிஞன் தமிழை கற்றுக்கினேன், தமிழால் ஈர்க்கப்பட்டு தமிழை வியந்து சாகும்போது இப்படி சொல்லிட்டு சாகுற, இந்த கல்லறையில் ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்று எழுதுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இறக்கிறார். அப்ப தமிழ் வந்து சாதாரணமான மொழியா? இனி ஜப்பான்ல ஒரு பல்கலைக்கழகத்தில் யாதும் ஊரே யாதும் கேளி என்ற வார்த்தையை அவங்க மொழியில மொழியாக்கம் செய்து அதை போர்டா வச்சிருக்காங்க. எங்க? ஜப்பான்ல. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில தமிழுக்காக ஒரு இருக்கை அமைக்கணும்னு சொல்லி நிதி திரட்டி தமிழை கற்பிப்பதற்கு, தமிழை ஆராய்ச்சி செய்வதற்கு ஒரு சீட் வேணும், ஒரு டிபார்ட்மெண்ட் வேணும்னு சொல்லி ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் தமிழுக்காக ஒரு இருக்கை அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதே போல உலகத்தில் இருக்கிற பெரிய பல்கலைக்கழகங்கள் எல்லாமே தமிழை எங்கள் பல்கலைக்கழகத்தில் கற்றுத்தர வேண்டும், தமிழை பற்றிய ஆராய்ச்சி செய்ய வேண்டும் இப்படின்ற நோக்கத்தில் உலக நாடுகள் போட்டி போட்டுக்கொண்டு தமிழ் நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள். தமிழுக்கான ஒரு டிபார்ட்மெண்ட் உருவாக்குறாங்க, தமிழை பற்றிய ஆராய்ச்சிகளை செய்கிறாங்க, தமிழை பற்றிய புது புது நூல்களை ஆக்குறாங்க. உலகம் இன்னும் எங்கேயோ வளர்ந்து போயிட்டு இருக்கு. உலகம் எங்கேயோ வளர்ந்து போயிட்டு இருக்கு. நாம் இன்னும் என்ன பண்றோம்? பழங்கதைகள் பேசிக்கொண்டு நமக்குள்ளேயே பேசிக்கிறேன். நம்ம பசங்களை ஸ்கூல்ல சேர்த்து விட்டா போதும். பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்க? நம்ம குழந்தைகளை போய் நல்ல ஸ்கூல்ல சேர்த்துட்டா போதும், அவங்க படிச்சுக்குவாங்க, ஆசிரியர்கள் பார்த்துக் கொள்வாங்க அப்படின்னு விட்டுடுறோம். அது சரியான போக்கு அல்ல. பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்களிடத்திலே மாணவர்கள் இருக்கிறார்கள், இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் வகுப்பறையில் உள்ள ஒரு ஆசிரியர் 40 மாணவர்களுக்கும், நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் 40 மாணவர்களாக கிடையாது. வெங்கடேஸ்வரா ஸ்கூலில் நான் ஆரம்ப காலத்தில் நாங்களாம் 10வது படிக்கும்போது ஒரு நிகழ்ச்சிக்காக போகிறோம். முன்னால வகுப்பு, பின்னாடி வகுப்பு, நடுவில் பாதை. ஒரே வகுப்பு 100 பேருக்கு மேலே இருக்கிறாங்க அந்த வகுப்பறையில். பின்பக்கத்தில் பாதி மாணவர்கள் உட்காந்துருக்காங்க, முன்பக்கத்தில் பாதி மாணவர்கள் உட்காந்துருக்காங்க. நடுவில் பாதை போது ஆசிரியர்கள், அலுவலக உதவியாளர்கள் அந்த வழியாக நடந்து போயிட்டு வந்துருக்கிறாங்க. ஸோ ஒரு வகுப்பறையில் ஒரு 35 மாணவர்கள் இருந்தால் தான் அந்த ஆசிரியரால் முழு கவனத்தோடு அந்த மாணவர்களுக்கு பாடம் சொல்லி தர முடியும். அதை விட நம்மளுடைய பிள்ளைகள் எப்படி சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்றது நம்ம பெற்றோர்களுக்கு தான் தெரியும். நாம் தான் அவர்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தால் புரிந்து கொள்வார்கள் அப்படின்றத நாம தான் செய்ய முடியும். ஆசிரியர்கள் கோடு போட்டாங்கன்னா, ஆசிரியர்கள் புள்ளி வைத்தார்கள் என்றால் கோலம் போட வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களிடத்தில் இருக்குது. நம்ம ஸ்கூலில் சேர்த்துட்டா போதும் விட்டுறோம், அது தவறான அணுகுமுறை. நேற்று எல்லா பள்ளிகளிலிருந்தும் மாணவர்கள் வந்திருந்தாங்க. மாணவர்கள் கூட்டத்திலிருந்து ஒரு பாப்பா வந்து என்கிட்ட கேட்குது, ஒரு 9ஆம் வகுப்பு மாணவியா இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கிள் இந்த மேடை எதுக்கு போட்டிருக்காங்க, இந்த மேடை எதுக்கு போட்டிருக்காங்க, இந்த புத்தக கண்காட்சியில் புத்தகம் பார்க்கறதுக்கு மட்டும்தானா? ஸோ இப்போதான் நம்மளுடைய குழந்தைகளுக்கு வந்து பொதுவாக புத்தகங்களை பற்றி தெரிஞ்சுடுது. ஒரு 10 நாளைக்கு புத்தக கண்காட்சி நடக்குதுமா, இங்கே கலை நிகழ்ச்சிகள் நடக்குது, உன்னை போல பள்ளி மாணவிகள்லாம் வந்து நிகழ்ச்சி நடத்துகிறாங்க, எல்லாம் போய் புத்தகத்தை வாங்குறாங்க, படிக்கிறாங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதான்னா, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, யாரும் சொல்லவில்லை. இப்படியே அதனால போதும் பிள்ளைகள். ஆனா பிள்ளைகள் எவ்வளவு சொல்லிக் கொடுத்தாலும் கற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். அது யாருமே மறுக்க முடியாது. நானும் அரசு பணி கிடைப்பதற்கு முன்னால் ஒரு தனியார் பணியில் தான் வேலை செஞ்சேன். அதுவும் 5ஆம் வகுப்பு மாணவர்கள் தான் பாடம் சொல்லிக் கொடுத்தேன். அந்த வகுப்புல ஒரு மாணவன் இருப்பான், சின்ன பையன் தான். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் அவன் என்கிட்ட சொல்லுவான், இந்த முறை எப்படி ஒரு மார்க் குறைச்சிருக்கீங்க பார்க்குறேன், எப்படி என்னுடைய பேப்பர்ல மதிப்பெண்களை 100க்கு கீழே 1 மார்க் எப்படி குறைக்கிறீங்கன்னு பார்க்குறேன், என்கிட்ட சேலஞ்ச் பண்ணுவான்.
நானும் எப்படியாவது உங்ககிட்ட ஒரு மார்க்கை குறைச்சி காட்டுங்கன்னு சொல்லுவேன். தேர்வு முடிந்தவுடன் உட்காந்து பேப்பர் தேடுவோம். எங்க கம்மா விட்டுருப்பான், எங்க புல் ஸ்டாப் விட்டுருப்பான், எங்க கேபிட்டல் ஸ்மால் லெட்டர் போட்டிருப்பான், எங்கேயாவது கருத்துப்படி செய்திருப்பானா, இப்படி தேடி தேடி பார்ப்போம். ஒரு மார்க்கை கூட குறைக்கிறதுக்கு மனசே வராது. வகுப்பறையில் நான் என்னென்ன சொன்னனோ, என்ன உதாரணங்களை சொன்னனோ, எப்படி அவனுக்கு நோட்ஸை கொடுத்தனோ, எப்படி ஆரம்பிச்சனோ எல்லாமே பேப்பர்ல இருக்கும். நாம் சொல்வதை கேட்டதை அந்த குழந்தை அப்படியே மொத்தமாக கொடுக்கும். ஸோ மாணவர்கள் நாம் சொல்லிக் கொடுப்பது எதுவாக இருந்தாலும், எவ்வளவு சொல்லிக் கொடுத்தாலும் கேட்பதற்கு, கற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். நாம் தான் சொல்லிக் கொடுக்கல, நாம் தான் அவங்களுக்கு தேவையான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கவில்லை. வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கலாம் என்ன? புத்தக கண்காட்சி கூட்டணுவாங்க, புத்தகங்களை வாங்கி கொடுங்க, புத்தகங்களை படிக்கட்டும், புத்தகங்களை பற்றி பேசுங்க, புத்தகங்களை பற்றி அவங்க கிட்ட உரையாடுங்க. ஐயா படித்தார், புத்தக வாசிப்பினுடைய நன்மைகளை பற்றி ஒரு கவிதை படித்தார். எவ்வளோ ஆழமான கருத்துக்கள். அது போன்ற கருத்துக்களை எல்லாம் நாம் குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். சொல்லிக் கொடுத்தால் குழந்தைகள் கற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனால் அவங்க செய்யறதில்லை. எவ்வளோ பேர் ரோட்ல போறாங்க, இப்படி ஒரு அரங்கம் நடக்குது, இங்க ஒரு புத்தக கண்காட்சி நடக்குது, சும்மா போய் பார்த்துட்டு போறாங்க. ஏன் யாருக்கும் என்ன வரல? நம்ம வாசகர்கள் இல்லாம நம்முடைய அரங்கம் எப்படி காலியா இருக்கு? இது நம்ம வேலூருக்கு கிடைத்த சாபக்கேடு தான் நான் பார்க்கிறேன். சாபக்கேடு தான். இப்படி எந்த முயற்சியுமே எடுக்காம, அரசு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை கூட பயன்படுத்திக் கொள்ளாமல், ஒவ்வொரு வருஷமும் 10ஆம் கிளாஸ் ரிசல்ட் வரும்போதும் 12ஆம் கிளாஸ் ரிசல்ட் வரும்போதும் நம்முடைய வேலூர் மாவட்டம் எத்தனாவது வரிசையில் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு கதறி அழுகின்றோம். இதுவா வழி? புலம்புறோம். என்ன சார், ஒரு இடம் கூட நம்ம மேல வரலையே. இப்படி நீங்காத வாய்ப்புகளையும் உருவாக்கி தராமல், அரசு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் பயன்படுத்திக் கொள்ளாமல் விட்டு இறுதி நேரத்தில் ஐயோ நான் ஒரு ஸ்டேஜ் ஒரு படி கூட மேல ஏறலையே அப்படின்னு புலம்பி என்ன பயன்? அப்படி புலம்பி ஒரு பயனும் கிடையாது. எனக்கு சென்னையை பார்த்தா பொறாமையா இருக்கும், மதுரையை பார்த்தா பொறாமையா இருக்கும், கோயம்புத்தூர் பார்த்தா பொறாமையா இருக்கும். அங்க வார நிகழ்ச்சி நடக்குது, இலக்கிய கூட்டங்கள் நடக்குது, நாடகங்கள் நடக்குது, பெரிய பெரிய அறிஞர்களுடைய கருத்தரங்கள் நடக்குது, ஓவிய கண்காட்சி நடக்குது. நமக்கு எந்த வாய்ப்புமே இல்லை. ஏன் இல்லை? இப்படி மாபெரும் புத்தக கண்காட்சி நடக்குது, இந்த புத்தக கண்காட்சிக்கே வரல. பப்பாசியுடைய அறிக்கை என்ன தெரியுமா சொல்லுது? தமிழகத்தில் இருக்கிற அனைத்து மாவட்டங்களிலும் நடக்கின்ற விற்பனையை பார்க்கும்போது வேலூரில் மிக குறைவான விற்பனை. வேலூரில் புத்தகங்கள் மிக குறைவான அளவில் தான் விற்பனையாகும். இப்படி நாம் எந்த முயற்சியுமே மேற்கொள்ளாமல் ரிசல்ட் வரும்போது மட்டும் என்னுடைய வேலூர் மாவட்டம் மிக பின்தங்கிய நிலையில் இருக்குதுன்னு சொல்லி பொதுமக்களும் சரி பெற்றோர்களும் சரி என்ன பண்றோம்? ஆசிரியர்களை விமர்சனம் செய்கிறோம், அரசாங்கத்தை விமர்சனம் செய்கிறோம், பள்ளிகளை விமர்சனம் செய்கிறோம். ஆனா நாம மட்டும் கொஞ்சம் கூட மாற்றிக்கொள்ளணும், கொஞ்சம் கூட மாற்றிக்கணும். இந்த மனப்போக்கு மாற வேண்டும். அரசு நம்மளால தான் வாய்ப்பு மாணவர்களுக்கு நம்ம குழந்தைகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்க முடியல. அரசாங்கம் எவ்வளோ செலவு செய்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படி ஒரு புத்தக கண்காட்சி நடத்துறாங்க. நம்மளுடைய பசங்களை கூட்டின்னு போய் ஒரு 10 நிமிஷம் உட்கார வைக்கிறதுக்கு என்ன அவங்களுக்கு கஷ்டம்? கூட்டின்னு போய் ஒரு 2 புத்தகங்களை வாங்கி கொடுத்து என்ன கஷ்டம்? மாணவ சின்ன பிள்ளைகள் படிப்பதற்கான புத்தகங்கள் எவ்வளோ இருக்கு? புத்தக கண்காட்சி ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை நான் புத்தக கண்காட்சி போனேன்னா இந்த ஆயிஷா நடராஜனுடைய ஆயிஷா என்ற புத்தகத்தை ஒவ்வொரு புத்தக கண்காட்சியிலையும் ஒரு 10 புக்காக வாங்குவோம். 5 ரூபாய் புத்தகமாக இருக்கிற காலத்திலிருந்து இன்று 25 ரூபாய் ஆங்கிலத்தில் வந்துருச்சு, தமிழிலும் இருக்குது. அந்த புத்தகங்களை வாங்கி பிள்ளைகளுக்கு மாணவர்களுக்கு யார் யாரெல்லாம் கண்ணில் படுறாங்களோ அவங்களுக்குலாம் அந்த புத்தகத்தை கொடுத்து இந்த புத்தகத்தை படிங்க,
அப்படி சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறேன். இந்த வருஷம் தான் நம்ம வாங்கலை. நியூஸ் அண்ட் செய்தி புக் ஹவுஸில் போடுவாங்க அந்த புத்தகம், மலிவு விலை பதிப்பு தான். அந்த புத்தகத்தை வாங்கி பாருங்க, உங்கள் குழந்தைகிட்ட கொடுங்க. ஒரு 6ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தை, ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தை, அந்த குழந்தைகிட்ட அந்த ஆயிஷா என்ற புத்தகத்தை கொடுங்க. படித்து முடிச்சுட்டு அந்த குழந்தை அழகெல்லாம் கேளுங்க. அந்த புத்தகத்தை படித்து முடித்த குழந்தைக்கு 1000 கேள்விகள் நிற்கும் மனசுல. 1000 கேள்விகள் உங்ககிட்ட கேட்கறதுக்கு தயாராகிடுவாங்க. அவர்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய பொறுப்புல பெற்றோர்களும் இருக்கிறோம், ஆசிரியர்களும் இருக்கிறோம். ஆக இது போன்ற நல்ல புத்தகங்கள் இருக்கு, ஏராளமான புத்தகங்கள் இருக்கு. இந்த குழந்தை எழுத்தாளர் இருக்க, நீதிமணி என்ற எழுத்தாளர் என்னுடைய +2 கிளாஸ்மேட். நானும் அவரும் ஒன்னா படித்தோம். ஆம்பூர் இந்திய ஹைஸ்கூல்ல நானும் அவரும் ஒன்றாக ஒரே பெஞ்சில் உட்கார்ந்தோம். அவர் குழந்தை எழுத்தாளர் ஆகிட்டாரு, நான் விக்கிபீடியா எழுத்தாளராக மாறிட்டேன். முத்துசிலுப்பன் மாவட்ட கருவூல அதிகாரியா நாங்கள் ஒரே செக்ஷன்ல வேலை செஞ்சோம். வேலூர் மாவட்ட கருவூலத்தில் ஓய்வூதிய பிரிவில் எங்களுடைய சேவை மகத்தான சேவை. வேலூரில் இருக்கக்கூடிய ஓய்வூதியர்கள் தான் தெரியும். எங்களை நாடி எங்கள் கிட்ட வந்து பென்ஷன் வாங்கின அத்தனை பேருக்கும் தெரியும் நாங்கள் எவ்வாறு செயல்பட்டோம், எப்படி பொது மனப்பான்மையுடன் சேவை மனப்பான்மையுடன் நாங்கள் வேலை செஞ்சோம். அது இங்கே இருக்கிற ஓய்வூதியர்களுக்கு தெரியும். ஆக நாங்கள் இப்படி பணியாற்றுகிறோம், தொண்டு செய்கிறோம் அப்படின்னா இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நாங்கள் நிறைய புத்தகங்கள் வாசிப்போம். மாவட்ட கருவூலத்தில் ஒரு அரசு துறை, அது கருவூல கணக்குத்துறை, அங்கே நாங்கள் மனமொழி மன்றம்னு வச்சிருந்தோம். அந்த மனமொழி மன்றத்திலே புத்தகங்கள் வாங்கி போவோம். குமுதம், கல்கண்டு, ஆனந்தோட என்னென்ன வாரப்பத்திரிகை வருதோ அந்த வாரப்பத்திரிகைகள், அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய இலக்கிய பத்திரிகைகள், கணையாழி, குமுதத்துடைய தீராநதி, ஆக இப்படிப்பட்ட பத்திரிகைகளை வாங்கி அலுவலகத்தில் போட்டு ஓய்வு நேரத்தில் படிங்க. இங்க படிக்க முடியா, வீட்டுக்கு எட்டுமே படிச்சுட்டு மறுநாள் எடுத்து கொடுங்க. இதை நாங்கள் செயல்படுத்தினோம், எங்கிட்டையும் பண்ணோம். நானும் சிலப்போம் ஓய்வூதியர்கள் பணியாற்றும் பொழுது இந்த வேலையை செஞ்சோம். பலரால் பாராட்ட பெற்றோம். நிறைய புத்தகம் படிப்போம். நான் 8ஆம் வகுப்பு படிக்கும் போதே சான்றிதழ் எல்லாம் படிச்சு முடிச்சாச்சு. ஏன்னா எங்கள் அப்பா வந்து ஒரு பெரிய வாசிப்பாளர். அவர் காவல்துறையில் தான் பணிபுரிந்தார். ஸ்டேஷன்லேருந்து வீட்டுக்கு வந்தோடனே சான்றிதழ் புக்கு இருந்தால் எப்படி கொடுப்பா, நான் படிக்கிறேன்னு நூலகத்தில் போய் தேடி பிடித்து சான்றிதழ் நூல்கள் எல்லாம் எடுத்து கொடுப்போம். எல்லா புக்கும் படிப்பார். அவர் சான்றிதழ் புக்கு படித்தாங்க, நான் அந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தேன். ஆக சான்றிதழ் எனக்கு 8ஆம் வகுப்புலேயே தெரியும். நாட்ராம்பள்ளி என்ற ஊரில் நான் 10ஆம் வகுப்பு படித்தேன். அந்த நாட்ராம்பள்ளி நூலகர் யாராவது போயிட்டு இந்த புத்தகம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா, அந்த மூர்த்தி தம்பி இருக்கார் பாருங்க, அவர்கிட்ட போய் கேளுங்க இந்த புக்கு எங்கே இருக்கு நூலகத்தில், அவருக்கு தெரியும். ஆக சான்றிதழ் புத்தகம், ஜெயகாந்தன் புத்தகம், எனக்கு என் கூட எந்தெந்த நண்பர்கள் இருக்கிறார்களோ அந்த நண்பர்களோட பேசுவதற்கு தகுந்த புத்தகங்களை நான் படிப்பேன். ஜெயகாந்தனை பற்றி பேசுறதுக்கு சில நண்பர்கள் இருப்பார்கள், மேத்தாவை பற்றி பேசுவதற்கு சில நண்பர்கள் இருப்பார்கள். எனக்கு அறிவுரை அறிவு செய்த நீதிமணி, அவரோட பேசுறதுக்கு அறிவு பற்றி பேசுறதுக்கு அறிவு புத்தகங்களை படிப்பேன். சுஜாதாவை பற்றி என்னுடைய கல்லூரி காலத்தில் முழுக்க முழுக்க சுஜாதா மேலே எனக்கு அவ்வளவு தீவிர வெறி. அவர் புத்தகம் ஒன்று வெளியாச்சுன்னா உடனே போய் வாங்கிடும். உடனடியாக வாங்கி அதை படித்து முடித்து விவாதித்து ஒரு பெரிய ஒரு ஆராய்ச்சி பண்ணிடும். சுஜாதா எவ்வளவுப்பட்ட எழுத்தாளர். அறிவியல் எழுத்தை பற்றி ஒரு சிலுப்பன் அவர் சொன்னார். அறிவியலை மிக எளிமையாக சொன்னவர்கள் சுஜாதாவும் ஒருத்தர். மிக எளிமையான வார்த்தைகளில், எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய வார்த்தைகளில், ஜனரஞ்சகமாக கல்லூரி மாணவர்களுக்கு புரியும் வகையில் ரொம்ப சிம்பிளை பண்ணி அறிவுரை எழுந்தார். அதே போல நெல்லை சு. முத்து சமீபத்தில் தான் காலமானார். அவரை நம்முடைய அரங்கத்துக்கு கூப்பிடணும், அவரை பேச வைக்கணும்னு நாங்கள் நிறைய ஆசைப்பட்டோம். விக்கிபீடியாவில் கூட அவர் கூப்பிடணும். விக்கிபீடியாவில் வந்து எப்படி அறிவியலை அழகாக எழுதுவது, எளிமையாக எழுதுவது சொல்றதுக்கு அவரை கூப்பிடலாம்னு நினைச்சோம். அவரை சமீபத்தில் தான் காலமானார். ஸோ இது போன்ற அறிவியலை அழகாக தமிழில் எழுதி கொடுப்பதற்கு நிறைய எழுத்தாளர்கள் இருந்தார்கள். அவர்களை போய் நாங்கள் பார்ப்போம், அவருடைய பேச்சுக்களை கேட்டுருக்கோம். ஆக இப்படி தமிழுடைய புகழை சொல்லிக்கிட்டே போவான். எவ்வளோ இருக்கு தமிழுக்கு. இன்னைக்கு கீழே ஆராய்ச்சி நடந்தது. தமிழுடைய காலம் 3000 ஆண்டுகள் அப்படின்னு சொல்றாங்க. ஒரே ஒரு விஷயம் சிந்தித்து பாருங்க.
3000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழர் நாகரிகம் சொன்னோம்னா எதை வச்சு சொல்றாங்கன்னா நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இலக்கியங்களுடைய ஆதாரத்தின் அடிப்படையில் 3000 வருஷம் சொல்றாங்க. 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட இலக்கியம்னா உடனடியாக எழுத முடியாது இலக்கியத்தை யாரும். அதற்கு முன்னாடி மொழி எப்போது தோன்றி இருக்கும், எப்படி படிப்படியாக வளர்ந்துருக்கும். படிப்படியாக வளர்ந்த இலக்கியத்தில் மிகச்சீரிய இலக்கியம் வளர்றதுக்கு எவ்வளவு காலம் ஆயிருக்கும். ஆக இவ்வளவு படிப்படியாக வளர்ந்து ஒரு சீரிய நிலையை எட்டினதுக்கு அப்புறமா நம்ம கைக்கு கிடைத்திருக்கக்கூடிய சொற்ப இலக்கியங்களை வச்சுதான் தமிழினுடைய வயது 3000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்ற ஒரு முடிவுக்கு நம்ம அரசாங்கமும் உலக நாடுகளும் வந்துருக்கு. சமீபத்தில் நீங்க சுனாமியை பார்த்தீங்க, நிலநடுக்கத்தை பார்த்தீங்க, வெள்ளத்தை பார்த்தீங்க. நம்மளோட உடைமைகள் எதையாவது காப்பாற்ற முடிஞ்சதுனால சுனாமி வந்தப்போ ஏதாவது ஒரு உடைமை நம்மளால காப்பாற்ற முடிஞ்சதா? நாகர்கோவில் சைடில் ஒரு பிரிட்ஜே காணாமல் போயிடுது. காங்கிரீட் போட்டு கட்டப்பட்ட பிரிட்ஜு சுனாமி அலை வந்து மொத்தமாக அடிச்சுன்னு போயிடுச்சு. தேடி பார்க்க கூட இல்லை. அவ்வளவு கொடூரமான கடல் போர்னு சொல்றாங்க. இந்த 3000 ஆண்டுகளில் நம்மளுடைய பூமி, நம்மளுடைய மண், நம்மளுடைய மொழி எத்தனை சுனாமிகளை பார்த்திருக்கும், எத்தனை வெள்ளத்தை பார்த்திருக்கும், எத்தனை போர்களை சந்தித்திருக்கும். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இத்தனை போர்கள், எந்த அறிவியல் வசதியுமே இல்லை, எந்த நவீன வசதியுமே இல்லை. இத்தனை இயற்கை இடர்பாடுகளையும் தாண்டி நம்முடைய முன்னோர்கள் அவர்கள் படைத்த இலக்கியங்களை கடத்தி கொண்டு வந்து நம் கையில் கொடுத்திருக்கிறார்கள். இந்த இலக்கியங்களை, இந்த மொழியை காப்பாற்ற வேண்டிய பெரும் பொறுப்பு நமக்கு. அந்த பொறுப்பை நம்ம எடுத்துட்டு இருக்கோமா கையில? தமிழ் நல்ல இனி சாகும் சொல்லி பேசுகிறோம். தமிழ் நல்ல இனி சாகும் பேசுறோம். இது சரியா? இதுக்காக நம்மளுடைய முன்னோர்கள் கஷ்டப்பட்டு ஒரு அற்புதமான மொழியை, உலகமே வியந்து பாராட்டக்கூடிய ஒரு மொழியை கடத்தி கொண்டு வந்து நம் கையில் கொடுத்திருப்பது இதற்காக கொடுத்தாங்க. நம்ம இதுவா செய்யணும். நம் தமிழ் மொழிக்கு இப்படி சிறப்பு வாய்ந்த ஒரு மொழியை பேசக்கூடிய நாம், இப்படி ஒரு சிறந்த மொழியை தாய்மொழியாக கொண்டிருக்கக்கூடிய நாம் மொழிக்கு திரும்ப என்ன செய்யறோம்? ஒவ்வொருத்தரும் நினைச்சு பாருங்க. இப்படி ஒரு அற்புதமான மொழியை, உலகத்திலே போற்றப்படக்கூடிய ஒரு மொழியை காப்பாற்ற, இதை வளப்படுத்த நாம் சாதாரண மக்களாகிய நாம் என்ன செய்கிறோம்? தினசரி என்ன செய்கிறோம்? பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு நீங்க அறிவு வளர்த்துக்கலாம் கூட பரவாயில்ல. உன் மொழியை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது ஒரு பண்ண சரி. ஏன் புத்தகம் கேட்கறது? ஒரு புக்கு வாங்க. அதுவரை தமிழ் செய்ய வேண்டிய ஒன்றுதான். அதுவரை தமிழுக்கு செய்ய வேண்டிய அணிகலன் தான். ஏன் நாம் செய்ய மறுக்கிறோம்? தொல்காப்பியம் 3000 வருஷத்துக்கு முன்னாடி பட்டது சொல்லிக்கிறாங்கல்ல. அந்த தொல்காப்பியத்தில் தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? ஒரு ஆ என்ற ஒரு சொல் எப்படி பிறக்குதுன்னு சொல்ற. ஆ என்ற சொல்லை சொல்வதற்குரிய காற்று முதல்ல நம்ம வயிற்றுல, தொப்புள்ள எந்த இடத்துல இருந்து புறப்படுது, அது எங்கெல்லாம் டிராவல் பண்ணுது, நுரையீரலை கடந்து வாய் வழியா வெளியே வரும்போது ஆ என்ற ஒரு எழுத்தாக உச்சரிக்கப்படுது. இதை 2000 வருஷத்துக்கு முன்னாடியே எந்த மைக்ரோஸ்கோப் கிடையாது, எந்த அறிவியல் கருவியுமே கிடையாது. நம்முடைய தொல்காப்பியர் இதுக்கு ஒரு இலக்கணத்தை எழுதியிருக்காரு. ஆனால் 2000 ஆண்டுகளை கடந்து இப்பதான் என்ன பண்றாங்க? ஆங்கிலத்தில் லாங்குவேஜ் லெபார்டரின்னு ஒரு புது டெக்னாலஜியை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த லாங்குவேஜ் லெபார்டரி என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, ஏ என்ற சவுண்ட் எப்படி உற்பத்தி ஆகுது, பி என்ற சவுண்ட் எப்படி உற்பத்தி ஆகுது, ஏவும் பியும் எப்படி ஒன்னா சேருது. மொழியியல் ஆராய்ச்சி இவ்வளோ ஆண்டுகள் கடந்து இப்பதான் மற்ற மொழிகளில், ஏன் உலகத்திலேயே மிகச்சிறந்த மொழிகளாக இருக்கக்கூடிய ஆங்கிலத்தில் இன்னைக்குதான் லாங்குவேஜ் லெபார்டரி வந்துருக்கு. இதை இப்போ போய் நம்ம சொல்றோம் இல்லையா? 2000 வருஷத்துக்கு முன்னாடியே தொல்காப்பிய தாத்தா சொல்லிட்டுதான்னா எவனும் நம்ப மாட்டேன்றான்.
நீங்க புதுசா சொல்றீங்க, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. வெறும் கண்ணால வயிற்றுக்குள்ள இருந்து எப்படி காத்து புறப்படுறதுன்னா உங்களால் கண்டுபிடிக்க முடியாது, இதெல்லாம் சும்மா கதை விடுறீங்க அப்படின்னு உலக நாடுகள் இன்னும் நம்மை மறுக்கிறான். வியந்து பார்க்க இவ்வளவு அற்புதம் நமக்கு இருக்கு. இன்னைக்கு டிஜிட்டலைசேஷன் மிக பிரபலமானது. எங்கேயோ பல ஆயிரம் பல லட்சம் மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய செயற்கைக்கோளை அனுப்பி அங்க இருக்கிற கிரகங்களை பத்தி நம்ம ஆராய்ச்சி பண்றோம். இதுக்கு எது உதவுது? கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சது ரெண்டே நம்பர் தான், 0 1 1 1. இந்த 2 நம்பரை வச்சுதான் அது எல்லாரும் பேசுது. இந்த 2 எண்களை வைத்துத்தான் கணிப்பொறி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்குது. ஆக இதே நம்ம வள்ளுவர் சொல்லியிருக்கோம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி, எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. எப்படி சார் தெரியும்? வள்ளுவருக்கு முதல்ல எண்ணெய் வைக்கணும், அப்புறம் எழுத்த வைக்கணும். இது 2 தானே லைஃப் என்ற 2000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி சொன்னாரு? மிகச்சிறந்த அறிவாளிகள் அற்புதங்கள் நம் தமிழ் மொழிக்குள் புதைஞ்சிருக்குது. அதனால தான் அரசாங்கம் என்ன பண்ணுது? செம்மொழி தமிழுக்கு ஒரு அந்தஸ்து கொடுக்கிறார். செம்மொழின்னா என்ன தெரியுங்களா? செம்மொழிக்கு சில இலக்கணங்கள் உண்டு. அந்த மொழி 2000 ஆண்டுகளுக்கு மேற்பட்டதா இருக்கணும். அந்த மொழியில மூல மொழியில மொழிபெயர்ப்பு இல்லாத இலக்கியங்கள் இருக்கணும். அந்த மொழி நாகரிகத்தை கற்பிக்க வேண்டும். அந்த மொழியில தனித்தன்மை இருக்கணும். இப்படிலாம் சில ஒரு 10 பாயிண்ட் வைக்கிறார். 10 பாயிண்ட் வச்சு இந்த 10 பாயிண்ட் இருக்கக்கூடிய மொழிகள் தான் செம்மொழி அப்படின்னு சொல்றாங்க. இந்த இலக்கணத்துக்கெல்லாம் உட்பட்டு உலகத்தில் இருக்கிற எல்லா மொழியும் 6000, உலகத்தில் 8000 மொழிகள் இருக்கு. அந்த 8000 மொழிகளை ஆராய்ச்சி பண்ணிட்டு இறுதியாக செம்மொழிகள் அப்படின்னு அறிவிக்கிறது மொத்தம் 6 மொழிகள். 6 மொழிகள் தான் உலகத்துல செம்மொழி அப்படின்ற அந்தஸ்துக்கு தகுதியான மொழிகள் அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியாவில் மட்டும் இல்ல உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மொழி அறிஞர்கள் பட்டியல் இருக்காங்க. அந்த மொழிகள் 6 மொழியில ஒன்று எபிரேய மொழி, இன்னொன்று லத்தீன் மொழி, இன்னொன்று கிரேக்க மொழி, இன்னொன்று சமஸ்கிருத மொழி, இன்னொன்று தமிழ் மொழி, இன்னொன்று சீன மொழி. இந்த 6 மொழிகள் தான் உலகத்திலேயே செம்மொழிகள், கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் அப்படி என்ற ஒரு தகுதியை நிர்ணயிக்கிறாங்க. இந்த 6 மொழிகளுடைய இன்றைய நிலை என்ன தெரியுமா? 6 மொழிகளிலே லத்தீன் மொழி பேச்சு வழக்கு கிடையாது, கிரேக்க மொழி பேச்சு வழக்கு கிடையாது, எபிரேய மொழி பேச்சு வழக்கு கிடையாது, சமஸ்கிருதம் பேச்சு வழக்கு கிடையாது. கோவில்ல மட்டும் வழிபாட்டு மொழியா இருக்குது. எஞ்சி இருக்கிறது 2 மொழி. அந்த 2 மொழிகள் எதுன்னு கேட்டீங்கன்னா தமிழும் சீன மொழியும் மட்டும்தான் 2 மொழி. செம்மொழி பேசப்படுற மாதிரியே எழுதப்படுது, எழுதப்படுற மாதிரியே பேசப்படுது. இந்த 2 மொழிகள் தான் இன்னைக்கு உலகத்தில் நிலைத்து இருக்கக்கூடிய செம்மொழிகள். சீன மொழியை விட நாம் சிறந்த மொழி எப்படி சொல்லலாம் கேட்டீங்கன்னா, இது நான் சொல்லல, தமிழ் அறிஞர்கள் சொல்லல. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவன் எப்படி எழுதினானோ அப்படியே நீங்க 2ஆம் வகுப்பு மாணவன் படிக்கலாம். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. வள்ளுவர் இதையேதான் எழுத. அதே குரல இருக்கிற மாதிரியே நம்முடைய 2ஆம் வகுப்பு குழந்தையும் அந்த குரலை அப்படியே படிக்கும். வேற எந்த மொழியுமே இப்படி கிடையாது. 800 ஆண்டு வரலாறு கொண்டதுதான் ஆங்கில மொழி. அந்த ஆங்கில மொழியில கூட ஷேக்ஸ்பியர் தமிழ், இங்கிலீஷ் வேற, பேசக்கூடிய இங்கிலீஷ் வேற. ஆனா நம்முடைய தமிழ் மொழியில வள்ளுவன் எப்படி எழுதினானோ அப்படியே நம்ம படிக்கிறோம். கணியன் பூங்குழனார் எப்படி எழுதினாரோ அப்படியே நம்ம படிக்கிறோம். இதுதான் தமிழுடைய சிறப்புகள். ஆக இப்படி பற்பல சிறப்புகள் மொழிக்கு இருக்குது. இதுல நீங்களும் நானும் என்ன செய்ய முடியும்? சார் நாங்கள் கவிதை எழுத மாட்டோம் சார், எனக்கு நாவல் எழுத தெரியாது சார், எனக்கு சிறுகதை எழுத தெரியாது சார், ஆனாலும் நான் தமிழில் என்ன பண்ணணும்னு சார். நான் என்ன சார் பண்ணிட்டோம்? எல்லாராலும் தமிழுக்கு தொண்டு செய்ய முடியும். இன்னைக்கு மிஷின், கம்ப்யூட்டர்ஸ், கணிப்பொறிகள் வேகமாக வளருது. நீங்கள் கூகுள் கிட்ட போயிட்டு
ஏதாவது கேட்டீங்கன்னா உடனே கணிப்பை என்ன பண்ணுது, இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள், இந்த வேலூர் மாநகரத்தில் இருக்கிறவங்களுக்கு இது தேவைப்படுது, சென்னையில் இருக்கிறவங்களுக்கு இது தேவைப்படுது. நீங்க போய் ஒரு கார் பாருங்க, கூகுளில் போயிட்டு ஒரு கார் பேரை அடிச்சு இந்த கார் என்ன வேலை, இது எங்க கிடைக்குது அப்படின்னு தேடினீங்கன்னா அடுத்த 10வது நிமிஷத்துல உங்க மொபைல் வரும், இந்த கார் பாக்குறீங்களா, இந்த காருடைய விலை எவ்வளவு, உடனே வரும். நீ சொல்லல, ஆனா உன்னுடைய இயந்திரங்கள் இன்னைக்கு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்கு. யார் யாருக்கு என்னென்ன தேவை அப்படின்றத இயந்திரங்கள் கண்டுபிடித்து விட்டது. இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம எல்லாம் இயந்திரங்கள் தான் ஆளப்போகுது. இன்றைக்கு பெரிய பெரிய ஆராய்ச்சிலாம் நடக்குது. ஒரு சீனாக்காரன் நாம் பேச வேண்டுமா, சீனாக்காரன் நாட்டில் இருப்பான், தமிழ்நாட்டில் இருப்பான், நீ தமிழில் பேசுவ, அவன் சீனத்தில் பேசுவான், நடுவில் ஒரு மெஷின் இருக்கும், அந்த மெஷின் நீ பேசக்கூடிய தமிழை சீனத்தில் மாற்றி அவனு சொல்லுவான், அவன் பேசக்கூடிய சீனத்தை மாற்றி நம்மளுக்கு தமிழை சொல்லுவான். உலக அளவில் வியாபாரம் நடக்கும். இதுக்குரிய எல்லா விஷயமும் இன்னைக்கு ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கு. இதனுடைய முதல் கட்டமாக தான் இப்போ ஏஐ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது வந்துருக்கு. இப்போ நீங்கள் கூகுளில் போய் கேட்டீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு பதில் சொல்லும். நீங்கள் எது கேட்டாலே பதில் சொல்லும். அது எங்கேருந்து பதில் தகவல் எடுக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூகுள் எப்படி விக்கிபீடியாவை நம்புதோ அதே போல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் விக்கிபீடியாவை தான் நம்புது. ஸோ நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்குரிய விடை விக்கிபீடியாவில் இருக்குதான்னு போய் பார்க்குது. விக்கிபீடியாவில் ஆங்கிலத்தில் இருந்ததுன்னா ஆங்கிலத்தில் எடுத்து உங்களுக்கு பதிலை கொடுத்துருது. நீங்கள் தமிழை கேட்டீங்கன்னா அந்த ஆங்கிலத்தில் தமிழ் விக்கிபீடியாவில் இருந்ததுன்னா தமிழை படித்து உங்களுக்கு தேவையான தகவல்களை கொடுக்குது. தமிழ் இல்லைன்னா ஆங்கிலத்தில் இருப்பதை தமிழுக்கு மொழிபெயர்த்து தப்பு தப்பாக தகவல் கொடுக்குது. ஸோ தமிழ் மிக நுட்பமான மொழி. இயந்திரத்தால் 100% சரியாக டிரான்ஸ்லேட் பண்ண முடியல. இன்னைக்கு தான் ஒரு 60% 70% டிரான்ஸ்லேஷன் மெஷின் தமிழ் மொழியை கற்றுக்கொண்டு மொழிபெயர்த்து கொண்டு வருகிறது. ஆக ஏஐக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது நாம தான். விக்கிபீடியாவுக்கு கூகுளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஆட்களும் நாம தான். சார் நாங்கள் எப்படி சொல்லி தர முடியும் அப்படின்னு கேட்குறீங்க. கூகுளும் ஏஐயும் இணையத்தில் உலாவிக் கொண்டே இருக்கின்றன. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் நாம் தமிழை பயன்படுத்த வேண்டும். நான் தமிழன் என்று தயங்க வேண்டாம். ஏனென்றால் தமிழ் உலகத்திலேயே சிறந்த மொழி. அதை பேசுவதற்கு நாம் தயங்கக்கூடாது, அதை பயன்படுத்துவதற்கு நாம் தயங்கக்கூடாது. கூகுளில் போயிட்டு நீங்கள் தமிழை கேட்டீங்கன்னா தமிழ் பேசுறவர்களுக்கு இது தேவைப்படுது. ஒரு ஆள் கேட்டால் என்ன பண்ணுவோம், மிஷின் ஒரு ஆள் தான் தமிழை கேட்குறாங்க அப்படின்னு அது டேட்டா வச்சுக்கிது. ஸோ தமிழகம் முழுக்க உலகம் முழுக்க நீங்கள் தமிழையே கேள்வி கேட்டீங்கன்னா உலகத்தில் எல்லா இயந்திரங்களும் தமிழை கற்றுக்கொள்ளும். எல்லா இயந்திரங்களும் தமிழை கற்றுக்கொள்ளும். நீங்கள் தமிழை கேட்டால் தமிழை பதில். சாதாரண பாமரன் நான் எப்படி பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை. பேங்க்குக்கு போறீங்களா, செலவை தமிழை எழுதுங்க. போஸ்ட் ஆஃபீஸ் போறீங்களா, செலவை தமிழை எழுதுங்க. பணம் எழுதுறீங்களா, தமிழை எழுதுங்க. தமிழோட தமிழ் சந்திக்கிறீங்களா, தமிழை உரையாடுங்க. ஏடிஎம் கவுண்டருக்கு போறீங்களா, சூஸ் த லாங்குவேஜ். நமக்கு தான் கொடுக்குது, உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்குது, சூஸ் த லாங்குவேஜ் சொல்லுது. ஏன் நீங்க தமிழை தேர்ந்தெடுத்து அதன் மூலியமா ஏன் பணம் எடுக்க மாட்டேன்றீங்க? நீங்க ஆங்கில நாட்டு இங்கிலாந்துல பிறந்து இங்கிலாந்துல வளர்ந்தீங்க, ஏன் இங்கிலீஷை சூஸ் பண்ணிட்டு பணத்தை எடுக்கிறீங்க? இது ஒவ்வொன்றுமே மெஷின்கள் கற்றுக்கொள்கிறது, அதை மறந்துடாதீங்க. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கையில் இருந்தும் இந்த உலகத்தை ஆளப்போகின்ற இயந்திரங்கள் கற்றுக்கொண்டே இருக்கிறது. அப்படி கற்றுக்கொண்டே இருக்கக்கூடிய மிஷின்களுக்கு தேவையான வொக்காபுலரியை கொடுக்க வேண்டியது நாம் தான். வேலூரில் இருக்கிறவங்க பேசுகிற மாதிரி சென்னையில் இருக்கிறவங்க பேசுறதில்லை, சென்னையில் இருக்கிறவங்க பேசுகிற மாதிரி திருநெல்வேலியில் இருக்கிறவங்க பேசுறதில்லை. தமிழ் மிக நுட்பமான மொழி. தமிழ் இருக்கக்கூடிய செய்திகள் ஏராளம், தமிழ் இருக்கக்கூடிய ஸ்லாங் ஏகப்பட்ட ஸ்லாங் இருக்குது. ஆக மெஷின் கன்ஃபியூஸ் ஆகுது. ஒரே வார்த்தையை வேலூரில் இருக்கிறவங்க எப்படி சொல்கிறான், சென்னையில் இருக்கிறவங்க எப்படி சொல்கிறான், திருநெல்வேலியில் இருக்கிறவங்க எப்படி சொல்கிறான்.
ஸோ ஒவ்வொரு பிராந்தியத்திலும் ஒரே சொல்ல இப்படி வெவ்வேறு வழக்கில் சொல்றீங்களே, இதுக்கு சரியான சொல் எது அப்படியே என்ற ஒரு கான்செப்ட் புரியாதனால தான் மெஷினால தமிழை 100% சரியாக மொழிபெயர்க்க முடியவில்லை. நாம இருக்கிறது வேலூர்ல 2,70,000 பேர் சொல்றோம். உலகத்துல மொத்தம் 6 கோடி பேர் 7 கோடி பேர் இருக்கிறோம். அத்தனை பேரும் தமிழை மெஷினோட உரையாடணும். மெஷினை பயன்படுத்தும் போது தமிழை பயன்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக இயந்திரங்கள் நம்முடைய அத்தனை வகையான தமிழ் வடிவங்களையும் கற்றுக்கொள்ளும். நாம் கேட்கக்கூடிய தகவல்கள் நம்மளுக்கு நல்ல தமிழில் கிடைக்கும். நல்ல தமிழில் நாம் தகவல்களை பெற முடியும், நம்ம அறிவை வளர்த்துக்க முடியும். ஆச்சுங்களா? ஸோ இதுக்கெல்லாம் வேணும்னாக்கா நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் நல்ல புத்தகங்களை வாங்கி கொடுத்து அவர்களுக்கு வாசிப்பு பழக்கத்தை உருவாக்க வேண்டும். அந்த வாசிப்பு பழக்கத்தை உருவாக்கினால்தான் நம்ம வேலூரில் இருந்தும் ஒரு காந்தி வரலாம், நம்ம வேலூரில் இருந்தும் ஒரு பெரியார் வரலாம், நம்ம வேலூரில் இருந்தும் ஒரு விவேகானந்தர் வர முடியும், வேலூரில் இருந்து ஒரு லியோ டால்ஸ்டாய் வர முடியும். லியோ டால்ஸ்டாய் ரஷ்யாவில் இருந்து சொல்றாங்க, தென்னிந்தியாவில் தமிழர்னு ஒரு பகுதி இருக்கு, அந்த பகுதியில தமிழ் என்ற ஒரு மொழி இருக்கு, அந்த தமிழ் என்ற மொழியில திருக்குறள் என்ற ஒரு இலக்கியம் இருக்குது, அதை போன்ற ஒரு அறநூல் உலகத்திலேயே வேற எங்கேயும் கிடையாதுன்னு சொல்லி லியோ டால்ஸ்டாய் என்ற மாபெரும் எழுத்தாளர் காந்தியடிகளுக்கு சொல்றார். யாருமே நம்ம மகாத்மா காந்தி சொல்றார். மகாத்மா காந்தி வெட்கப்படுற நம்மளுடைய நாட்டில் நம்முடைய நாட்டினுடைய ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய மொழி நமக்கு தெரியல, எங்கோ இருக்கக்கூடிய ரஷ்யாவில் இருக்கக்கூடிய லியோ டால்ஸ்டாய் எப்படி தெரிஞ்சிருக்கு, நாம் இவ்வளவு புரியாதா இருக்கிறோமே அப்படின்னு காந்தி வெட்கப்படுறார். அவர் என்ன சொல்ற, அடுத்த பிறவியில் நான் பிறப்பதாக இருந்தால் ஒரு தமிழனாக பிறக்க வேண்டும், தமிழனாக பிறந்து தமிழில் இருக்கக்கூடிய திருக்குறளை மூல மொழியாக நான் படித்து இன்புற வேண்டும் சொல்லி மகாத்மா காந்தியடிகள் சொல்ற. ஆக இவ்வளவு சிறப்புகள் கூட நம்ம தமிழ் மொழியை வளர்க்கணும்னா நாம் சாதாரண பொதுமக்களாகிய நாம் ஒண்ணுமே படிக்காத 87% பேர் நம்ம படிச்சிருக்கோம் வேலூர்ல. அந்த 87% பேரும் தமிழை அதிகமாக பயன்படுத்தினா இயந்திரங்கள் கற்றுக்கொள்ளும். இயந்திரங்கள் கற்றுக்கொண்டால் நாம் தமிழ் மொழிக்கு அணிகலன்களை சேர்த்துக் கொண்டே இருக்க முடியும். விக்கிபீடியால சார் சொன்னாரு, ஆங்கில மொழியில 60 லட்சம் கட்டுரை, ஆங்கில மொழியில 60 லட்சம் கட்டுரைகள் இருக்கு. நீ எந்த தகவல் கேட்டாலும் மிஷின் என்ன பண்ணுது, 60 லட்சம் கட்டுரைக்கு போய் அலசி ஆராய்ந்து உங்களுக்கு தேவையான தகவல்களை எடுத்து கொடுத்துருது. இந்த 60 லட்சம் கட்டுரைகள் ஆங்கிலத்தில் இருக்கு. நாளுக்கு நாள் உலகம் பூரா தினசரி 1000 கட்டுரை இங்கிலீஷ்ல எழுதியே இருக்காங்க. நம்ம தமிழ்ல ஒரு இலங்கை தமிழர் தான் பத்தி யோசிக்கிறார். ஏன் கூகுள்ல போய் தேடனா தமிழ் வரக்கூடாது, ஆங்கிலத்திலேயே வருது, நம்முடைய மாணவர்கள் தமிழ் படிக்க தேவையில்லையா அப்படின்னு சொல்லி அவரும் திங்க் பண்றாரு. திங்க் பண்ணி தமிழை விக்கிபீடியாவை உருவாக்குறாரு. விக்கிபீடியா உருவாக்கி இன்னைக்கு எழுதினே இருக்கிறோம். 1,70,000 கட்டுரை தான் எழுதுது. பெரிய கூட்டம் இல்லை, 6 கோடி பேர் 7 கோடி பேர் இருக்கும். எவ்வளவு பேர் எழுதுறோம் நீங்க? 1,70,000 கட்டுரையை வெறும் 30 பேர் தான் எழுதியிருக்கோம். 30 பேர் தான். நம்ம சுற்றுப்பகுதிகளில் நான் ஒரு ஆள் தான் எழுதுறேன். இதை விட்டா சேலத்தில் ஒரு ஆள் எழுதுறேன், இதை விட்டா மதுரையில் ஒரு ஆள் எழுதுறேன். ஸோ இப்படியே ஆண்மொன்றும் இன்மொன்றுமாக ஏதோ எழுதி கொண்டு இருக்கிறோம். ஆனா என்ன எழுதுறோம்? தமிழ்ல தகவல் வரணும். நம்முடைய மாணவர் இப்ப எது கேட்டாலே நீ என்ன பண்றா, ஒரு 10ஆம் கிளாஸ் பையனா இருக்கட்டும், 6ஆம் கிளாஸ் பையனா இருக்கட்டும், புக் எடுத்து பார்க்க மாட்டேன்றான். போறான் கூகுள்ல தட்டுறான், கட்டுரை எழுதுனா கூகுள்ல போய் தான் அவன் சர்ச் பண்றான். ஆக அவனுக்கு தமிழ்ல தகவல் வேணும்னா நாம் தமிழ் கட்டுரைகளுடைய எண்ணிக்கையை அதிகமாக்கணும். தமிழ் கட்டுரையுடைய எண்ணிக்கை அதிகமாகினாதான் ஏஐ தேவையான கட்டுரைகள், தலைப்புகள், தேடல்கள் எதுவாக இருந்தாலும் நீங்க தமிழை கேட்டீங்கன்னா அது தமிழை கொடுக்கும். ஸோ இந்த ஒரு நோக்கத்தோட எல்லாமே வாலண்டியர் தான் பண்றோம். இதுக்கு ஊதியம் கிடையாது, எதுவும் கிடையாது. தமிழுக்கு நான் ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணம் தான். இந்த எண்ணத்தை தான் நாங்கள் டெய்லி ஒரு கட்டுரை, டெய்லி 2 கட்டுரை 3 கட்டுரை அப்படின்னு எழுதிட்டு வரோம். விருப்பமுள்ள மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த என்னுடைய பொழுதுபோக்கு நேரத்தை தமிழுக்காக நான் டைம் செலவிடுறதுனால எனக்கு தமிழ் நல்லதே செஞ்சிருக்கு. யாரையும் எதிர்பார்க்க முடியாது. நான் ஒரு நடுத்தர குடும்பம்,
திடீர்னு ஒரு நாள் அரசாங்கத்திற்கு தான் அழைப்படுது. வேலூர் தான் நான் வேலூர் இதே கோட்டையில் தான் உட்காந்து பணியாற்றிட்டு இருக்கேன். திடீர்னு சென்னையில் தலைமைச் செயலகத்திலிருந்து உதயச்சந்திரன் ஐயா கிட்ட தான் அழைப்பு. எங்கள் கருவூல கணக்குத்துறை ஆணையர் சொல்லிட்டாங்க, அவரை ரிலீவ் பண்ணி அனுப்புங்க அப்படின்ற ஒரு தகவல். கருவூல கணக்குத்துறை ஆணையர் இப்படி சொன்ன உடனே என்ன தெரியல சார், கவர்மெண்ட் அவங்க ரிலீவ் பண்ண சொல்லிட்டாங்க, என்னன்னு தெரியல, நீங்கள் போய் பாருங்க அப்படின்ட்டாங்க. சென்னைக்கு போகிறோம், ரயிலில் போயிட்டு 10 மணிக்கு வர சொல்லியிருந்தாங்க. நான் போய் சேர்றதுக்கு 11 ஆயிடுது. உதயச்சந்திரன் ஐயா வந்து இன்னைக்கு ஸ்டாலினுடைய வலதுகரமாக இருக்கக்கூடியவர், ஐஏஎஸ் கூடுதல் தலைமைச் செயலாளராக இருக்கார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மனுஷன் மீட்டிங்கில் இருக்காரு. மீட்டிங் முடிச்சுட்டு உணவு இது தேடி வேலைக்காக வெளியே வர நான் போய் விஷ் பண்ணிட்டு, ஐயா மாதிரி வர சொன்னீங்களா, என் பேர் மூர்த்தி அப்படின்ட்டு. வெரி குட், வந்துட்டியா, உள்ள வந்து மீட்டிங் வருவார் அப்படின்ட்டு. ஸோ பெரிய மீட்டிங். அந்த மீட்டிங்ல இவரும் உட்காந்து இருந்தார். பாடநூல் திட்டமிடுதலை பற்றி நீதிமன்றம் அந்த கூட்டத்தில் ஒரு ஆளாக இருக்காரு. நானும் போகிறேன், என்னை கூப்பிட்டு உள்ள உட்கார வைக்கிறேன். ஸோ எதுக்காக கூப்பிட்டீங்க, எல்லாம் மீட்டிங்லாம் முன்னாடி பின்னாடி கூப்பிடுவோம். எதுக்காக கூப்பிட்டீங்க, நீ பொழுதுபோக்குக்கு என்ன செய்ய? ஐயா, நான் விக்கிபீடியாவில் ஏதோ டைம் பாஸ் பண்ணுறதுக்கு என்னுடைய ஓய்வு நேரத்தை வந்து விக்கிபீடியாவில் கட்டுரை எழுதி ஏதோ என்னால் முடிஞ்சது தமிழுக்காக தொண்டு செய்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். இனிமேல் அது உன்னுடைய பொழுதுபோக்கு இல்லை, இனிமேல் அதுதான் உன்னுடைய வேலையே. நீ அலுவலகத்துக்கு போக வேண்டாம், நீ அலுவலகத்துக்கு போக வேண்டாம், என்னுடைய ஆஃபீஸுக்கு வா, என்னுடைய ரூம் கொடுத்துட்றேன், லேப்டாப் வேணா லேப்டாப் கேட்டு வாங்கிக்கோ, உனக்கு வேற என்னென்ன வசதிகள் தேவையோ அத்தனை வசதிகளையும் கேட்டு வாங்கிக்கொள். நீ பொழுதுபோக்காக செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பணியை இனி அரசு வேலையாக நினைத்துக் கொண்டு நீ செய்து கொண்டிரு. அலுவலகத்துக்கு போக தேவையில்லை, உனக்கு உரிய ஊதியம் உன்னுடைய கணக்குக்கு வந்து சேரும். ஸோ என்னுடைய பொழுதுபோக்குக்காக நான் செலவிட்ட அந்த 15 மணி துளிகள் என்னுடைய தமிழ் அன்னை என்னை எங்க புண்படுத்திருக்காங்க பாருங்க. ஸோ தமிழுக்காக நாம் செலவு பண்ணக்கூடிய நேரமோ, நம்முடைய பொழுதுபோக்கு, நம்முடைய சுதந்திரமோ, நம்முடைய ஆசைகளோ, நம்முடைய தமிழ் நம்மளை வீணா விட்டுடாது. நம்மளை தேவையான இடத்துக்கு கூட்டிட்டு போவோம், நமக்கு தேவையான அனைத்து செய்யும். அந்த தமிழுக்கு நாம் செய்ய வேண்டியது, நம்ம தமிழுக்கு நாம் அணிகலனாக சேர்க்க வேண்டியது. நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட கேட்கறது என்னென்ன, எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் நீங்கள் தமிழை பேசுங்க, தமிழை உள்ளிடுங்க. பேங்கிங் போனால் தமிழ், போஸ்ட் ஆஃபீஸுக்கு போனால் தமிழ், சினிமா தேட்டருக்கு போனால் தமிழ், ஏடிஎம் கவுண்டருக்கு போனால் தமிழ், எங்குமே தமிழ், எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்ற மனப்பான்மையோடு நாம் செயல்பட்டால் கண்டிப்பாக இயந்திரங்கள் தமிழை நன்றாக கற்றுக்கொள்ளும். நமக்கு தேவையான செய்திகளை அது அழகு தமிழில், நம் பழகு தமிழில் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். தமிழ் இன்னும் 5000 ஆண்டுகள் கடந்தாலும், இன்னும் 50,000 ஆண்டுகள் கடந்தாலும் தமிழை யாராலும் அழிக்க முடியாது. அத்தனை தகுதி வாய்ந்தது நம்முடைய மொழி என்று சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.